வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் வானதி என்னென்ன கலாட்டா பண்ணுறாங்க, இருக்கவங்க எப்படி பிச்சுக்காத குறையா சுத்த போகிறாங்கன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. எனக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணின இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு பாண்டி தான் வேணும் அப்படின்னு வானதி சொல்ல பரிதாபமா வழி தவறி வந்த ஆட்டுக்குட்டி மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாரு பாண்டி. அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. வானதி என் பாண்டி இருக்க தைரியத்தில் எப்படியா சொல்லிடுறாங்க. என்னதான் அவங்க வீராங்கனையா இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு மூலப்புள்ளியே அவங்க தானே. பாவம் அவங்க பேரண்ட்ஸும் பொம்மலாட்ட பொம்மை மாதிரி அவங்க இழுத்த எழுப்புக்கெல்லாம் போறாங்க. அவங்க அம்மா அவ்வளவுதான் பயங்கரமா பயந்து போய் இன்னாயா அப்படின்னு தலையில கை வச்சுட்டு திரும்புறாங்க. அவங்க அப்பா பாவம் என்னத்த சொல்லுவாரு. சொல்ல முடியாத அருவெறுப்பும் வெறுப்புமா நின்றுட்டு இருக்காரு வசந்த். அதிர்ச்சியோட உச்சியில நின்றுட்டு இருக்காங்க அவங்க மாமாவும் அத்தையும். ஏய், தொடப்பக்கட்டையை எடுத்தேன்னு வையே, அடி வெளுத்துருவேன் உன்னை. என்னடி, எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதாடி அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க அவங்க அப்பா பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காரு. வானதி மெதுவா தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. நாங்களா உனக்கு கண்ணாலம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம், நீயா தானே வந்து கண்ணாலம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வானதி வாய் திறக்காம தரையவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அடுத்த மாசமே கண்ணாலம் பண்ணி வைங்கன்னு இதே வாயால தானேடி சொன்னேன், இப்ப வந்து கண்ணாலம் வேணான்னு சொன்ன என்னடி அர்த்தம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அப்ப நான் பாண்டி கூட சண்டை போட்டிருந்தேன், இவன் மேல இருக்க கோவத்துல வீட்டுக்கு வந்து உடனே கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன், அதுக்குன்னு நீங்களும் கல்யாண ஏற்பாடு பண்ணிடுவீங்களா அப்படின்னு வானதி கேட்க எல்லாரும் வெறி பிடிக்காத குறையா ஒருத்தர பாத்துக்கிறாங்க. நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், எனக்கு பாண்டி தான் வேணும் அப்படின்னு வானதி உறுதியா சொல்றாங்க. பாண்டிய பேசுன்னு இழுத்துட்டு வந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேச அவசியம் இல்லாம இவங்களே பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் திகச்சு போய் பாக்குறாங்க. இதுக்கு மீறி நீங்க எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணினா நான் கல்யாணத்தன்னைக்கு பாண்டி கூட ஓடி போயிருவேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோ என்ன பொண்ணு இவ அப்படின்னு அதிர்ச்சியில கையவே நீட்டிடுறாங்க அவங்க அத்தை. எனக்கு தெரியுமா உன் மகளை பத்தி, நான் அதுக்கு தான் எப்பவுமே இவளை நம்ப மாட்டேன், நீங்களும் நைனாவும் தான் நம்பி இதெல்லாம் பண்ணீங்க, அனுபவிங்கன்ற மாதிரி வசந்த் பாக்குறாரு. என்னங்க இதுன்றாங்க அவங்க அத்தை அவங்க மாமா கிட்ட. உண்மையிலேயே பாண்டிய பார்க்கதான் ரொம்ப பாவமா பரிதாபமா இருக்குது. பயப்புள்ள வழி தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது. வானதி ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு பாண்டி மெதுவா கேட்க, நீ சும்மா இரு பாண்டி, நான் உண்மையதான் சொல்றேங்கிறாங்க வானதி. இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு வானதி சொல்ல, அது சரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் என் அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பாத்தீங்களா அப்படின்னு அவங்க மாமி கேட்டுடுறாங்க. உங்க வீட்டு பொண்ணு நல்லா வாழ்றதுக்கு என் அக்கா பையன் பலி ஆகணுமா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். உங்க பொண்ணு பின்னாடி இப்படி ஒரு காதல் கதை இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா, கட்டி வைக்கலன்னா ஓடி போயிருவேன்னு சொல்றா. என்ன நீ உங்க பொண்ணை இவ்வளவு மோசமா வளர்த்து வச்சிருக்கீங்க, இப்படி பெரியவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுது, ஓடி போயிருவேன்னு சொல்லுது அப்படின்னு அவங்க அத்தை விடாம அதிர்ச்சியோட கேள்வியா கேட்டுட்டு இருக்க. இருடி நான் பேசுறேன் இருடி அப்படின்னு அவங்க மாமா அவர் ஒய்ஃபை சமாதானம் பண்ணிட்டு இருக்க. ஏய் கேட்டியா நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னை என்ன பதில் சொல்ற அப்படின்னு வானதியை டப்புன்னு 4 போட்டுட்டு அவங்க அம்மா கத்துன்னு கத்துறாங்க. அவங்க அப்பாவும் பயங்கர ஃபியூரியஸ் ஆகி, வானதி உங்ககிட்ட கேட்டு தானே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணணும், இப்ப திடீர்னு வந்து கல்யாணம் வானான்னு சொல்ற, பாண்டி மேல காட்டுற அக்கறையில கொஞ்சம் கூட எங்க மேல காட்ட மாட்டியா? நாங்க என்ன நாய்க்குட்டின்னு நினைச்சியா உன் இஷ்டம் போல ஆடுறதுக்கு? இது உன் கல்யாண விஷயமா? அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்தி பேச முடியாதுன்றாரு அவங்க அப்பா. பாத்தியா பாண்டி எப்படி பேசுறாங்கன்னு அப்படின்ற மாதிரி வானதி ஒரு பார்வை பார்க்க அவங்க அம்மா தலையில பட்டுன்னு அடிச்சுக்கிறாங்க. பாண்டிக்கு பயங்கர தர்ம சங்கடமா இருக்குது. வானதியை பார்க்கவும் பாவமா இருக்குது, எல்லாரையும் பார்க்கவும் ரொம்ப பாவமா இருக்குது. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் பாண்டியவே பாக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். வானதி சொல்ற மாதிரி அவளுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என் மேல இருந்த கோவத்துல அவ உங்ககிட்ட வந்து மாப்பிள்ள பார்க்க சொல்லிட்டா, நீங்களும் இவளை நம்பி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் இவ இப்படி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ இப்படி பண்ணிட்டா, எனக்காக அவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு பாண்டி டக்குன்னு கையெடுத்து கும்பிடுறாரு. இந்த கழுத மறுபடியும் அந்த குட்டிச்சவர்ல தான் போய் நிக்க போகுதா அப்படின்ற மாதிரி வசந்த் பாக்குறாரு. வானதியை பரிதாபமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. எங்களுக்குள்ள சண்டை வரலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. எப்படியும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன், அதுக்கு உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறதுக்காக பிறந்த மாதிரி பட்டுன்னு கையை கூப்பி மன்னிப்பு கேட்கிறாரு பாண்டி. இது என்னங்க பெரிய இதா இருக்கு,
இவ பண்ணின தப்புக்கு எவனோ வந்து மன்னிப்பு கேட்குறான். இவ அசையாம கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறா. ச்சே, இப்படி ஒரு பொண்ணு, இப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. நல்ல வேலை என் அக்கா பையன் தப்பிச்சிட்டான்னு நினச்சிக்கிறேன். இப்பவே போய் அவகிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ச்சே அப்படின்னு வெளியே கிளம்புறாங்க அவங்க அத்தை. என்னம்மா இவ இப்படி அப்படின்னு அவங்க மாமா கேட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட உங்களுக்கு ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது. இப்ப தங்கச்சி தொங்கச்சின்னு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், வாங்க போலாம் அப்படின்னு அவங்க திரும்ப இருமா போலான்னு ஒய்ஃப் கையை பிடிக்கிறாரு அவரு. வாங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவங்க திரும்புற வேகத்துல அவங்களோட ஜடை செவுத்துல போய் மோதிட்டு வருது. ஏமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவர் வெளியே போக, அண்ணன்னு காமாட்சியும் மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பாவும் போறாங்க. மச்சான் இருங்க மச்சான், நில்லுங்க மச்சான் அப்படின்னு அவரு கூப்பிட்டுக்கிட்டு வர. ஏங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வந்து வண்டி எடுங்க அப்படின்னு அந்த லேடி வந்து தெருவில் நிற்க அவரு வந்து வண்டியில உட்கார்றாரு. அண்ணே இருங்கண்ணே அப்படின்னு காமாட்சியும் மச்சான் கொஞ்சம் கேளுங்க மச்சான், நில்லுங்க மச்சான் அப்படின்னு அவரும் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்னு வானதி அம்மா அவரோட கையை பிடிக்க, நீ விடுமா, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்ல போறேனே தெரியல. இவ பேச்ச கேட்டு நான் தலையை கொடுத்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க. ஏய் உட்காருமா அப்படின்னு அவர் சொல்ல ஒய்ஃப் ஏறி உட்காடுறாங்க. அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வானதி அம்மா சொல்லிட்டு இருக்க. விடுமா, ஒன்றும் பேசாத அப்படிங்கிற ஒரு வண்டியை ஒரு முறுக்கிட்டு வண்டியில் ஏறுங்கிறாரு அவரோட ஒய்ஃபை. அவங்க கொஞ்சம் ஏறி உட்கார சிரமப்பட்டுட்டு இருக்க. அண்ணி அப்படின்னு அவங்க கையை பிடிக்க வண்டியில் ஏறினவங்க கீழே இறங்கி நின்று, என்ன சொல்ல போறீங்க, எல்லாம் போதும், இங்க வந்து நின்று அசிங்கப்பட்டதெல்லாம் இதோட போதும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. தங்கச்சி கேளுமா, கொஞ்சம் சொல்றது கேளுமா அப்படின்னு வானதியோட அப்பாவும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. ச்சே அப்படின்னு அவங்க ஏறி உட்காந்துற. மானத்தை வாங்கிட்டீங்க மச்சான், போங்க மச்சான் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போறாரு உங்க மாமா. அண்ணேன்னு கொஞ்ச தூரம் ஓடி நிக்கிறாங்க காமாட்சி. வண்டி நிக்காம போயிட்டு காமாட்சி பயங்கர கோவத்தோட வீட்டுக்குள்ள வர்றாங்க. பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு வானதி கிட்ட. உன்னை எல்லாம் ச்சே அப்படின்னு வசந்த் வானதியை திட்டிட்டு இருக்க. உள்ளர வேகமா வந்த அவங்க அம்மா வானதி அவங்க பக்கமா திருப்பி, ஏய் எங்க மானத்தெல்லாம் வாங்கறதுக்குன்னே வந்து பிறந்திருக்கியாடி நீ, என்னடி பண்ணியிருக்கிற, என்னடி பண்ற அப்படின்னு பலார்னு அறைய. ஏங்க அப்படின்னு கையை குறுக்க விட்டு தடுக்கிறாரு பாண்டி. ஏண்டி மானம் கெட்டவளே, இப்படி எங்களை ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இல்லடி, உனக்காக நான் ஏண்டி என் அண்ணனை இழக்கணும் அப்படின்னு கத்துற அவங்க அம்மா மடார்னு மண்டையில அடிச்சுக்கிறாங்க. என் உறவே வேணான்னு போயிட்டாண்டி எங்க அண்ணன், உனக்காக எல்லாரையும் விட்டுட்டு நாங்க தனியா நிக்கணுமா, அதான் உனக்கு ஆசையாடி, நாங்க யாரும் நிம்மதியா இருக்க கூடாது இல்ல, சொல்லுடி அப்படின்னு பலார்னு அறைய. அம்மா அப்படின்னு கத்துறாங்க வானதி. அதுக்கு தானேடி கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிற, உன்னை எல்லாம் அப்படின்னு ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அம்மான்னு பாண்டியும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்க. தம்பி இவ உங்களுக்கு வானாம் தம்பி, எங்களுக்கு தான் தலையெழுத்து, பெத்துட்டோம், அனுபவிக்கிறோம், உனக்கு இவளை கட்டிக்கிட்டு வாழணும்னு என்ன இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா பாண்டிக்கு ஆதரவா பேச. அப்பா அப்படிங்கிறாங்க வானதி. வாய் மூடு, அடிச்சேன்னா தாங்க மாட்டேன், நீ அமைதியா இருக்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. இதோ பார் தம்பி, இவளாண்ட இருந்து நீ எஸ்கேப் ஆயிடு. இவளை கல்யாணம் பண்ற எவனும் நிம்மதியா இருக்க முடியாது. காலையில ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு, இவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறா, இவளால என் நிம்மதியா போச்சு அப்படின்னு பொறுமையின் சிகரமான வானதியோட அப்பாவே பொங்கி எழுந்துடுறாரு. அப்பா என்னப்பா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், பாண்டி தான் வேணுங்கிறதுல நான் தெளிவா தானே இருக்கேன், ஏதோ கோவத்துல உங்ககிட்ட கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன், ஆனா நீங்களும் ஒன்னும் லேசப்பட்ட ஆளுங்க இல்லையே அப்படின்னு வானதி சொல்ல. ஏய் இவ என்னடி சொல்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா திடுக்குன்னு பாக்குறாரு. எப்படா ஓகே சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி எங்க இருந்தோ சொந்தத்துல ஒரு பையனை புடிச்சிட்டு வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்க அப்படின்னு வானதி தலைய நிமித்தி பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா தான் புசுன்னு மூச்சோட சிரமப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. எத்தனை முறை ஜாடையா இந்த கல்யாணம் வேணாம் தள்ளி போடுங்கன்னு சொன்னேன், அதை கவனிச்சிங்களா நீங்க அப்படின்னு வானதி கேட்க அதிர்ச்சியோட பாக்குறாங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க. வேற வழி இல்லாம தான் பாண்டியை இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறது நானும் பாண்டியும் தான், அவனுக்கே என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ நீங்க ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வானதி பேச பாண்டிய சங்கடப்பட்டு, வானதி என்ன பேசுறேங்கிறாரு, அவங்க கோவம் நியாயம் தானே, எதுக்கு எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற, முதல்ல சாரி சொல்லுங்கிறாரு. வானதியை அவரை முறைக்க, சாரி சொல்ல முதல்லங்கிறாரு அவரு. என்னடா பின்னாடி இருந்து கீ கொடுக்குறியா,
இவளுக்கு இப்படியெல்லாம் பேச சொல்லி சொல்லி கொடுத்ததே நீ தானேடா. இவங்கெல்லாம் என்ன வேணும்னா நினைச்சுக்கிட்டு போகட்டும். ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ ஒழுங்கா தாண்டா இருந்தா. ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தாலோ அன்னைக்கு புடிச்சதுரா இந்த வீட்டுக்கு பீட. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதாண்டா எல்லாம் சரியாகும். வெளியே போடா, போடா, முதல்ல வெளியே போடா, போடான்னு சொல்றேன்ல அப்படின்னு முதுகுல வச்சு தட்டுறாரு வசந்த். ஏய் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருக்க. ஏய் விடுறா அப்படின்னு வானதி அவங்க அண்ணனை பிடிச்சி இழுத்து விடுறாங்க. டேய் போடா, போ முதல்ல, போடா வெளியேன்னு மறுபடியும் 2 அடி வைக்கிறாரு வசந்த். ஏய் நிறுத்துறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. டேய் என்ன பாக்குற அப்படின்னு வசந்த் பாண்டிகிட்ட கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா வசந்த பிடிச்சி டேய் வாடா அந்த பக்கம் அப்படின்னு இழுத்து நிறுத்தி வைக்கிறாரு. அப்பா அவனை போ சொல்ல முதல்ல அப்படின்றாரு வசந்த். டேய் ஏன்டா அந்த பையன்கிட்ட எதுக்குடா எகிர்ற? நம்ம வீட்டு பொண்ணு இந்த லட்சணத்துல இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வசந்த் வெறுப்போட பார்த்துட்டு இருக்காரு. வானதி டிங் டிங்னு திருட்டு மொழி முழிக்கிறாங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க 6 மாசம் டைம் கூட எடுத்துக்கங்க. அதுக்குள்ள இவ விஷயத்துல தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு அவங்க இப்ப கையெழுத்து கும்பிடுறாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இவளை வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியல. எப்ப என்ன யோசிப்பா என்ன செய்வான்னு நினைச்சாலே பதட்டமா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல பேசி உடனே இவளை கண்ணாலம் பண்ணுவீங்களோ இல்ல அடுத்த 6 மாசத்துக்குள்ள உங்க அண்ணனுக்கு கண்ணாலத்தை பண்ணிட்டு நீங்க கண்ணாலம் பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 6 மாசத்துல இவளை கண்ணாலம் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா விரக்தியோட உச்ச கட்டத்துல நின்று எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, உங்க கண்ணு முன்னாடியே எங்க அண்ணனோட உறவு இல்லாம இழந்துட்டு நிக்கிறேன். இப்படியே போனா எங்களுக்கு நீ யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 6 மாச டைம்ல உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா நாங்க இவ கைய காலை உடைச்சாவது எவனுக்காவது கண்ணாலம் பண்ணி வச்சிடுறோம். இதுக்கு மேல உங்களுக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அவங்க அம்மா வானதியை பட்டுன்னு ஒரு அடி வச்சு புரியுதாடி உனக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. 6 மாசத்துல 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு இடையில உங்களுக்குள்ள சண்டை, எங்களுக்கு கண்ணாலம் பண்ணி வைங்க இல்ல எனக்கு கண்ணாலம் பண்ணி வைன்னு வந்து கிந்து நின்ன அப்புறம் உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், இதோ அப்படியே கொன்னு போட்டுருவேன்னு கழுத்தை நெரிச்சு காமிக்கிறாங்க அவங்க அம்மா. பாவம் பாண்டியோட நிலைமை தான் ரொம்பவே தர்ம சங்கடமா இருக்கு. அவங்க அம்மா சொல்லிட்டு வெறியோட பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படியோ இந்த சனியனோட தொந்தரவு முடிஞ்சா சரின்ற முடிவுக்கு வந்துடுறாரு வசந்த். ஐயோ வானதி என்னை இப்படி கூட்டிட்டு வந்து சிக்க வச்சு சீரழிக்கிறியே அப்படின்ற மாதிரி நெத்தியை தடவிக்கிட்டு பாண்டி வெறுத்து போய் நிக்கிறாரு. பாண்டி வீட்டுல வந்து நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்க, டேய் இவ்வளவு நடந்திருக்காடா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா வானதி அம்மா அப்பாவை பார்க்கும்போது எனக்கே பாவம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டே அங்க வந்த சேரன் இந்தடா அப்படின்னு தண்ணி கொடுக்குறாரு பல்லவனுக்கு. வானதியோட பேச்சு கேட்டு அவங்க கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க கல்யாணம் வரைக்கும் போவாங்கன்னு வானதியே எதிர்பார்க்கல. கடைசியில நீ வந்து பேசு, கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றா. நான் என்னடா பண்றது? கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றப்ப அவங்க அப்பா அம்மா முகத்தை நீ பார்த்து இருக்கணுமே, பாவமா இருந்துச்சு அப்படின்னு பாண்டி சொல்ல, எனக்கு அப்பவே மைல்டா ஒரு டவுட் இருந்துச்சுடா. அவ உன்னை அப்படிலாம் விடுற ஆளே இல்ல. உன்னை மிரட்ட தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. ஆனா அது அவளுக்கே ஆப்பாயிடுச்சு பாரு. சோ சேட் அப்படிங்கிறாரு சோழன். அவங்க வீட்டுல உங்ககிட்ட எதுவும் கோவிச்சுக்கல அப்படின்னு சேரன் கேட்க, இல்லைண்ணே என்கிட்ட கோவிச்சுக்க என்ன இருக்கு, ஆனா ஒன்னு சொன்னாங்கண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னடான்னு சேரன் கேக்குறாரு. வானதியை கல்யாணம் பண்ண 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு, அதுக்கு மேல அவங்க வானதியை அவங்க வீட்டுல வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, வீட்டுல வச்சுக்காம காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்களான்னு காமெடி பண்றாரு சோழன். பாண்டி சடக்குன்னு ஒரு பக்கம் திரும்ப, மிருகங்கள்லாம் பாவமாச்சேடா அப்படின்னு சோழன் நெகத்த கடிக்க, இந்த மொக்க ஜோக்குக்கு நாங்க சிரிக்கணுமா அப்படின்ற மாதிரி பல்லவன் பாக்குறாரு. டேய் சோழா சும்மா இருடா அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா இல்லாத இடத்த நீ ஃபில் பண்றியானே அப்படிங்கிறாரு சோழன். என்னத்த அண்ணே ஃபில் பண்ணுச்சு அப்படின்னு பல்லவன் கேட்க, இல்லடா நிலாதான், எது சொன்னாலும் சோழன் சோழன்னு சொல்லி அடக்கிக்கிட்டே இருப்பா. இப்ப நிலா இங்க இல்ல, அண்ணன் அந்த ரோலை எடுத்துக்கிச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு சோழன். டேய் அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நீ குறுக்க பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற சேரன். நீ சொல்லுடா பாண்டிங்கிறாரு. இந்த கலைபரத்துல அவருக்கு சொல்லிட்டு இருந்ததே மறந்துருச்சு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு கேட்க, அதான் 6 மாசம் டைமு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு பல்லவன். அதான் 6 மாசம் டைமு, அதுக்குள்ள நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லைன்னா அவங்க வானதியை வேற பையனுக்கு கட்டி வச்சிருவாங்களா அப்படின்னு பாண்டி சொல்ல, எல்லாரும் அமைதியா பாக்குறாங்க. வானதிக்கும் இந்த வருஷம் படிப்பு முடியுதில்லடான்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே அப்படிங்கிறாரு அவரு. ஏண்டா சோழா பேசாம அந்த பொண்ணு படிப்பு முடிஞ்சதும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமாடா அப்படின்னு சேரன் கேட்குறாரு.
இன்னும் உன் கல்யாணமே முடியலையேண்ணே, நீயும் இந்த மாதிரி 6 மாதம் டைம் சொல்லிட்டு தானே வந்திருக்க அப்படின்னு பல்லவன் படக்குன்னு ஞாபகப்படுத்துறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே உன்னோட கல்யாணத்தை முடிக்கணும்னு மட்டும் பாண்டி வெயிட் பண்ணல. பாண்டிக்கு வானதியை கல்யாணம் பண்றதுல நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டி அப்படியாடான்னு சேரன் கேட்கிறாரு. அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே அப்படின்னு மெதுவா இழுத்துட்டு இருக்க. அண்ணே பாருண்ணே, ஸ்ட்ராங்கா சொல்றேனான்னு பாரு, எப்படி இழுக்கிறான் அப்படிங்கிறாரு சோழன். இல்லண்ணே, அவ சின்ன பொண்ணு, இன்னும் நிறைய மெச்சூரிட்டி வரணும், நானுமே கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி இல்லைன்னேங்கிறாரு பாண்டி. உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் எனக்கு கல்யாணம்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும்னே. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கே தெரியலண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல, எல்லாரும் அப்படியே பாண்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. டேய் பாண்டி, சும்மா எதையாவது யோசிச்சுக்கிட்டு வானதியோட அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாத. அவங்க நமக்காக கல்யாணம் பண்ற அளவுக்கு இறங்கி வந்தாங்கல்ல, நாம டைம் கேட்டதுனால தானே அவங்க வெயிட் பண்றாங்க. இப்ப கூட 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள கல்யாணம் பண்ற வழிய பாருடாங்கிறாரு சேரன். அதெல்லாம் சொல்றேன் இல்லைன்னு, எனக்கு கல்யாணம்னு யோசிச்சாலே செட் ஆக மாட்டேங்குது, பார்க்கலாம், அதான் 6 மாசம் டைம் இருக்குல்லங்கிறாரு பாண்டி. எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த 6 மாசங்கிற டைம் தான் விளையாடுது இல்ல. பாண்டிக்கு ஒரு 6 மாசம், சேரனுக்கு ஒரு 6 மாசம், எனக்கு ஒரு 6 மாசம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு 1.5 வருஷம் அண்ணன்னு கேட்கிறாரு பல்லவன். அப்படி இருந்தாதான் நல்லா இருக்குமே, எல்லாருக்குமே ஒரே 6 மாசம் தான், அதுக்குள்ள வாழ்க்கையவே மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் யோசனையா உட்கார்ந்துருக்காங்க. பாவம், உங்களுக்கெல்லாம் ஏன்னா இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருதோ தெரில அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா, இதை அப்படி பார்க்க கூடாதுடா, நான் சொல்ற மாதிரி பாரு. அண்ணனுக்கு 6 மாசம் டைம் இருக்கு, அது வரைக்கும் சந்தா சேஃப். எனக்கும் 6 மாசம் நிலா டைம் கொடுத்துருக்கா, அதுக்குள்ள நிலாவுக்கே என்ன பிடிக்கணும் அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பாண்டிக்கு வானதியோட அம்மா அப்பா ஒரு 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு 6 மாசம் டைம் இருக்கு, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு எப்பவும் போல அலட்டிக்காம கூலா சொல்றாரு சோழன். டேய் பல்லவா, நீயும் ஏதாவது 6 மாசத்துல பண்ணணும்னு இருக்கியா என்னன்னு சேரன் கேட்குறாரு. எனக்கு என்னென்ன அப்படின்னு அவர் சொல்ல, டேய் நான் சொல்றேன்டா, நீ இன்னொரு 6 மாசத்துல வேலைக்கு போகணும், அதான் உனக்கான கவுண்டவுன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஜாலியா படுத்திருந்த பல்லவன் எழுந்து உட்காந்து, இது நல்லா இருக்கே, உங்களுக்கு மட்டும் 6 மாசத்துல கல்யாணம் நடக்கும், லவ் செட் ஆகணும், ஆனா நான் மட்டும் 6 மாசத்துல வேலைக்கு போகணுமா அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓ வேலைக்கு போகாம சார் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தோல்ல கையை போட்டு இழுத்துட்டே கேட்குறாரு சோழன். டேய் விடுடா அப்படிங்கிற சேரன் பல்லவன் பக்கம் திரும்பி, அவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கான்னு நீ வம்பழுத்துட்டு இருக்கன்றாரு. வம்பெல்லாம் இழுக்கலன்னு என்ன பல்லவன் சொல்ல, டேய் படுங்கடா, படுத்து தூங்குங்கடா, விடிஞ்சு எந்திரிச்சா 6 மாசம் என்ன முடிஞ்சிடவா போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறாரு அவரு. 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் அப்படின்னு சோழன் 6 மாசத்தை அப்படியே வேற மாடுலேஷன்ல சொல்லி பார்த்துட்டு இருக்க. வந்து படுத்த சேரன், டேய் படுறா அப்படின்னு முதுகுல ஒரு தட்டு தட்டிட்டு படுக்கிறாரு. இதோ சோழன் தூங்கிட்டானே அப்படின்னு படக்குன்னு படுத்து போர்வை எடுத்து போத்திக்கிறாரு. ஏன்பா, எங்க வீட்டு வேக்காட்டுல எல்லாம் பக்கத்துல துணியை கூட வைக்க முடியல, நீங்க எப்படியா ஒரு போர்வையவே எடுத்து போத்திக்கிறீங்க? நிலா காலையில துவைச்சு அவங்களோட சுடிதார்லாம் காய வச்சிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்த மொபைல் ரிங் ஆகிற சத்தம் கேட்க சேரன் அந்த ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டு, நிலா உன்னோட ஃபோன் அடிச்சுட்டே இருக்குதுப்பா, எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. ஆனே நிலா கையை துடிச்சிட்டு இருக்க, மறுபடியும் ரிங் ஆகுது, பாருப்பா அப்படின்னு அவரு கொடுக்க நிலா வாங்கி அதை திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. யாருப்பான்னு அவரு கேட்க, அண்ணி தானே ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு சேரன். காலையிலேயே எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நிலா மொபைலையே பார்த்துட்டு இருக்க. சரி எடுத்து பேசுப்பாங்கிறாரு சேரன். நிலாவும் ரொம்ப தயங்கிக்கிட்டே கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாங்க. நிலா எப்படி இருக்க அப்படின்னு அவங்க அண்ணி மதி கேட்க, அண்ணி நல்லா இருக்கேன் நானு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நிலா கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் நிலா அப்படின்னு மதி சொல்ல, பாப்பா அண்ணே எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு நிலா கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு மதி அமைதியா இருக்க. எப்படி கேட்கறதுன்னு நிலாவும் தயங்கிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. சேரனும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. அண்ணி எல்லாம் ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லையன்றாங்க நிலா. என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மதி சொல்ல, இல்லை காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கீங்களே அதான் கேட்டேன்றாங்க நிலா. நிலா எல்லாம் நல்லா இருக்காங்கல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சேரன் கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஸ்பீக்கர்ல
நிலா, ஹலோ நிலா அப்படின்னு மதியோட வாய்ஸ் கேட்குது. மறுபடியும் காதில் வச்சு அண்ணி அப்படின்னு சொல்ல, யார்கிட்ட பேசுறேன்னு கேட்குறாங்க மதி. இல்லை நீ காலையிலேயே ஃபோன் வந்ததும் நான் கொஞ்சம் பதறிட்டேன், அண்ணன் கூடவே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, சரி நீ பேசுப்பா அப்படின்னு சேரன் உள்ளர போயிடுறாரு. அப்படிங்கிற நிலா, நீங்க ஃபோன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, நானாவது கால் பண்றேன், அது கூட பண்ணலைங்கிறாங்க மதி. நீ என்னையெல்லாம் மறந்துட்டல்லன்னு கேட்க, அப்படிலாம் இல்லை நீ அப்படின்னு நிலா சொல்ல, பாப்பா கிட்ட பேசுறது கூட நீ ஃபோன் பண்றது இல்லைல்ல அப்படின்னு மதி கேட்க, நிலாவுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது அண்ணி, நானும் கால் பண்ணணும்னு தான் நினைப்பேன், பாப்பாவெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் ஃபோன் பண்ண பயமாக தான் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, உன் வீட்டை நினச்சி உனக்கு என்ன பயம் அப்படின்னு மதி கேட்க, அண்ணி அதை விடுங்க, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க நிலா. நல்லா தான் இருக்காங்க, உன்னை பார்க்க தான் அங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அசால்ட்டா ஒரு ஆட்டம் பாம்பை தூக்கி போடுறாங்க மதி. அதுவரையும் உட்காந்து பேசிட்டு இருந்த நிலா அப்படின்னு அதிர்ச்சியோட எழுந்து வச்சிடுறாங்க. என்ன பார்க்க வர்றாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு மதி சொல்ல, இங்கே வர்றாங்களா அப்படின்னு நிலா கேட்க, அங்கே மதியம் காதட்டு காது வர சிரிச்சுட்டு ஆமா நிலான்றாங்க. நிலாவுக்கு ஒரே படபடப்பும் அதிர்ச்சியுமா இருக்கு. என்ன திடீர்னு நிலா கேட்க, அதான் வர்றாங்கல்ல அவங்க கிட்டயே கேளு அப்படின்னு மதி ஜாலியா சொல்ல, அண்ணி நான் தான் உங்ககிட்ட பேசுறது இல்லையே அப்படின்றாங்க நிலா. அதை நினைச்சு அவங்களும் வருத்தம் தான் படுறாங்க. என்ன பண்றது, உனக்கு அவங்க மேல கோவம் அப்படின்னு மதி சொல்ல, லாஸ்ட் டைம் அவங்க பண்ண டிராமாவெல்லாம் மறந்துட்டீங்களா, சோழன் மேல திருட்டு பழி போட்டு ட்ராப் பண்ண பார்த்தாங்களேன்றாங்க நிலா. கரெக்டு தான், ஆனா அதெல்லாம் மறந்துரு நிலா, என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அப்பா அம்மா, அவங்க வேண்டான்னு நீ சொல்ல முடியுமா, இல்ல உன்னை வேண்டான்னு தான் அவங்க சொல்ல முடியுமா, அதான் உன்னை பார்க்க அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மதி சொல்ல, இல்ல திடீர்னு என்ன பார்க்க எதுக்கு நீ வரணும், ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா அப்படின்னு நிலா கொஞ்சம் பயத்தோட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா அப்படின்றாங்க மதி. டென்ஷன் ஆகுற நிலா, அப்ப எதுக்கு நீ திடீர்னு வரணும், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு நிலா கேட்க, அவங்களே சொல்லுவாங்கன்னு புதிர் போடுறாங்க மதி. உங்களுக்கு இதை பத்தி நிஜமாவே தெரியாதான்னு நிலா கேட்க, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, அவங்க சடனா வந்து நின்னா நீ ஷாக் ஆயிட போறியேன்னு தான் ஒரு ஹிண்ட் கொடுக்கலான்னு கால் பண்ணேன் அப்படின்னு மதி சொல்ல, உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை, எதுக்கு வர்றாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க, அம்மா அப்பா தானே வர்றாங்க, அதுக்கே இப்படி பதற, சரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீயே கேளு, நான் வைக்கிறேன் அப்படின்னு காதுல இருந்து போனை எடுத்து கட் பண்றாங்க மதி. அண்ணி, ஹலோ அண்ணி அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க கட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு காதுல இருந்து போன் எடுத்து பாக்குறாங்க நிலா. எதுக்கு வர்றாங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்க கிச்சன்ல போய் வேலையை பார்த்துட்டு வர்ற சேரன், என்னப்பா அண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. அம்மா அப்பா என்ன பாக்குறதுக்கு வர்றாங்களான்னு அப்படின்னு நிலா சொல்ல, உடனே துண்டை டக்குன்னு தோல்ல போட்டுட்டு, இப்போ வர்றாங்களா அப்படின்னு கேட்குறாரு அவரு. ஆமாண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, நல்ல விஷயம் தானேப்பா, அதுக்கு ஏன் நீ ஷாக் ஆகுறேன்னு கேட்குறாரு சேரன். இல்லை திடீர்னு வர்றாங்களே அதான் எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க நிலா. வரலன்னு தானேம்மா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த, இப்போ அவங்க வர்றது நல்ல விஷயம் தானேங்கிறாரு அவரு. என் மேல கோவமா தானே இருந்தாங்க, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க, இப்போ எதுக்கு வரணும் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. கோவம் என்னப்பா கோவம், பெத்தவங்க தானே, கோவம் இதெல்லாம் அப்படியே மறந்துருக்கும், இப்போ உன் ஞாபகம் வந்திருக்கும், கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்னை பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஆமா இப்பவே வரேன்னு சொன்னாங்களாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, கிளம்பிட்டாங்களான்னே, இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஓ அப்பவே கிளம்பிட்டாங்கன்னா இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துருவாங்கல்ல, சரிப்பா நான் போய் வீடெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவர் குடுகுடுன்னு உள்ளர ஓடுறாரு. நிலா தான் ஒரே குழப்பத்தோட எதுக்கு வர்றாங்கன்னு ஒன்றும் புரியலையேன்னு புலம்பிக்கிட்டே அப்படியே உட்காடுறாங்க. உள்ளர ஓடி வந்த சேரன் அங்கே தூங்கிட்டு இருக்க பல்லவனை பார்த்து, அச்சோ டேய் சீக்கிரம் எழுந்துறீங்கடா அப்படின்னு பல்லவன் முதுகுல தட்டிட்டு, அப்படியே சோழா டேய் சீக்கிரம் எழுந்திரிடா அப்படின்னு அவரோட போர்வை உருவிட்டு, பல்லவா சட்டுன்னு எழுந்திரிடா அப்படின்னு 2 பேரையும் மாறி மாறி எழுப்பிட்டு இருக்க, எழுந்து போய் முகம் கழுவிட்டு வந்த பாண்டி, என்னென்ன காலையிலேயே இவ்வளவு பரபரப்பா இருக்கன்னு கேட்குறாரு. எல்லாம் காரணமா தான்டா, டேய் சீக்கிரம்டா அப்படின்னு திரும்ப உருவன போர்வையை மறுபடி போத்திக்கிட்டு படுக்கிறாரு சோழன். ஒரு திரும்பி படுத்துக்க, டேய் சொல்றேன் இல்லடா, டேய் எழுந்துறீங்கடா டேய் பல்லவா எழுந்துரு அப்படின்னு 2 பேரையும் மாறி மாறி எழுப்பி போராடிட்டு இருக்காரு. அண்ணே அண்ணியே கண்டுக்காம போயிட்டாங்க, நீ என்னன்னே எழுப்பிட்டு இருக்கிற உடனே அப்படின்னு வெடுக்குன்னு கையை உருவிட்டு படுக்கிறாரு பல்லவன். எழுந்திருக்கவே மாட்டேங்கிறானுங்க, எழுந்துறீங்கடா அப்படின்னு அவர் முதுகுல தட்டிக்கிட்டே இருக்க, அண்ணே விடுன்னு கொஞ்ச நேரம் தூங்கட்டோங்கிறாரு பாண்டி. டேய் தூங்குறதா,
அவங்க வரும்போது இப்படி கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? எழுந்துறீங்கடா டேய் அப்படின்னு எழுப்பிட்டு இருக்காரு. யாருன்னே வர்றாங்க அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க. டேய் சோழா, பல்லவன் முதுகுல தட்டுறாரு. யார் வேணாலும் வரட்டும்னு, நான் எந்திரிக்க மாட்டேன்னு அப்படின்னு பல்லவன் புலம்பிட்டே படுத்திருக்க. டேய் சோழா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போர்வையை எடுத்து மடிக்கிறாரு. அண்ணே யாருன்னே வர்றாங்க சொல்லுனே முதல்ல அத அப்படின்னு பாண்டி கேட்க. டேய் நிலாவோட அப்பா அம்மா வர்றாங்களாண்டா அப்படின்னு சேரன் சொல்ல, ஒரு கிழிச்சு ஜாலியா படுத்துட்டு இருந்த சோழன் ஐயோ அப்படின்னு பதறி அடிச்சு எழுந்திருக்கிறாரு. அவரு எழுந்த வேகத்துல சேரனே பயந்து போய் ஏன்னு 2 அடி பின்னாடி போறாரு. டேய் பயந்துட்டேன்டா, ஆளை பாருங்கிறாரு அவரு. அவங்க என்ன வர்றாங்க அப்படின்னு சோழன் கேட்க. இது என்னடா கேள்வி? நிலாவை பாக்குறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சேரன் சொல்றாரு. நிலா மேல அவங்க கோவமா தானே இருந்தாங்க, இப்ப என்ன வாங்குறாரு சோழன். டேய் பொண்ணு ஞாபகம் வந்திருக்கும், கோவத்தை மறந்துட்டு வர்றாங்க போல அப்படின்னு சேரன் சொல்ல. ஐயோ எதுக்கு வரணும் அப்படின்னு மண்டையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு சோழன். இங்க பாருங்கடா, அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க, அவங்க வர்றதுக்குள்ள வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும், என்ன சரியா? டேய் எழுந்துருடா, டேய் எந்திரிடான்னு மடிச்ச போர்வை வச்சு பல்லவனை 2 தட்டு தட்டுறாரு. மா அப்படின்னு அவர் அரட்டிக்கிட்டு இருக்க. டேய் டேய் எழுந்துரு போதும் அப்படின்னு பல்லவன் போத்திருந்த போர்வை எடுத்து படபடன்னு மடிக்கிறாரு சேரன். அண்ணே எதுக்குன்னு அண்ணன் எழுப்புது அப்படின்னு பாண்டிகிட்ட கேட்குறாரு பல்லவன். டேய் அண்ணன் சொன்னது கேட்கலையா உனக்குன்னு கேட்க. ஆஹா சரியா கேட்கல அப்படின்னு பல்லவன் சொல்ல. அண்ணியோட அம்மா அப்பா வர்றாங்களாண்டா அப்படின்னு பாண்டி சொல்ல. நிலா அண்ணியோட அம்மா அப்பாவா அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் ஆச்சரியமா அதிர்ச்சியமா கேட்க. ஆமாண்டாங்கிறாரு அவரு. ஆமாங்கிறாரு பாண்டி மறுபடியும். டேய் இந்தாங்கடா சீக்கிரம் எந்திரிங்கடா, எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்கடா அப்படின்னு சேரன் கிச்சனுக்கு போக சோழன் படு டென்ஷனா நெகத்தை கடிச்சிட்டு இருக்காரு. பாண்டிக்கு ஏதோ சரியில்லைன்ற மாதிரி முகமே சரியில்லாம இருக்கு. பல்லவன் தூக்கம் தெளியாம திருத்தர்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. நாளைய ப்ரோமோவில் ஒரு கார் வருது, அது ஐயனார் வீட்டுக்கிட்ட வர வெளியே உட்கார்ந்துருக்க நடேசன் யாருதுன்னு பாக்குறாரு. வீட்டுக்குள்ள இருந்து சேரன் நிலா சோழன் பல்லவன் எல்லாரும் எட்டி பார்க்க பாண்டி வெளியவே நின்றுட்டு இருக்கவர் அவங்கள பாக்குறாரு. வாங்க வாங்க அப்படின்னு பாண்டி இன்வைட் பண்றாரு. வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சேரனை இன்வைட் பண்ணிட்டு நிலான்னு கூப்பிட. நிலா மெதுவா உள்ள இருந்து வர்றாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இறங்கி பக்கமா வந்திருக்காங்க. நிலா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட நிலாவும் பக்கத்துல வந்து மா அப்படின்னு அழுதுகிட்டே அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் கண்ணீரோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அப்படின்னு அவரை பார்த்து நிலா கூப்பிட்டுட்டு அவரை ஹக் பண்ணிக்க அவரும் மெதுவா கையை தூக்கி நிலாவோட முதுகுல தடவி கொடுத்து தட்டி கொடுக்குறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.